என்னோட டைரியோட வந்திருக்கேனா, அதோட கிரேவிங்ஸ் மட்டும் எனக்கு ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது. இதுதான் என்னோட 2024ஓட விஷன் போர்ட். அட்லீஸ்ட் வந்து 4 புக்ஸ். என்னால அதை கனெக்ட் பண்ணிக்கவே முடியாது. அது வந்து ஒரு லாங் டேர்ம் கோல். அதுக்கான பேபி ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்துட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு சொல்லும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. குளுக்கோஸ் காடஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. 7 மணிக்கு எழுந்துச்சிங்கன்னா எருமைங்க அப்படி. உனக்கெல்லாம் வந்துட்டு லோஷன் கம்பெனி தான் வச்சு தரணும். போட்டுட்டே வரும்போது நம்ம ஒரு விஷயத்த வேணும்னு நினைச்சிட்டே இருந்தோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஒரு கஃபேல உட்காந்து ஒரு லேடி வந்துட்டு அழகா ரொம்ப ஸ்டைலிஷா ஸ்வாகா இருந்துச்சு. ஸோ ஃபைனலா என்னோட மிஷன் போர்ட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கோம். ஸோ 2025 எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்குன்னு வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு சூப்பராகவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் ஒரு சில கோல்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கேன் இந்த 2025க்கு. அதுல ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ல எல்லா வீக்கும் வந்துட்டு ஒரு லாங் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், எங்களோட கேம்பிங் வீடியோ. அது ஒரு ரிவர் சைட் கேம்பிங் தான். நாங்கள் ஆல்ரெடி கேம்பிங் போயிருக்கோம். பட் இது வந்துட்டு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம டென்ட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரிவர் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்துட்டே வந்துட்டு அங்கேயே வந்துட்டு சமைச்சு சாப்பிட்றது, அங்கேயே பார்பிக்யூ பண்ணுறது, காஃபி குடிக்கிறதுன்னு எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸே. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி இந்த வீக் என்ன வீடியோன்னுட்டு நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எஸ், வி ஆர் கோயிங் டு சி விஷன் போர்ட் 2025. நான் ஆல்ரெடி வந்துட்டு 2024ல் வந்துட்டு ஒரு விஷன் போர்ட் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாமே வந்துட்டு நான் அச்சீவ் பண்ணேன். நான் அந்த கோல்ஸ் எல்லாமே இல்லையான்றதை வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட டைரியோட வந்திருக்கேனா, இதில் தான் வந்துட்டு 2024 விஷன் போர்டும் எழுதி வச்சிருந்தேன். இப்போ 2025க்கு வந்துட்டு என்னென்ன வேணும்னோ இதில் தான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ 2025ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் எல்லா பாயிண்ட்டும் வந்துட்டு இன்டெப்த்தாக போகாமல் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மட்டும் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். இதுதான் பண்ணலன்றதும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் 4 to 5 வீடியோஸ் போடணுன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி என்னால் அது போட முடியல. ஏன்னா வந்துட்டு நான் லாங் வீடியோஸில் கான்சென்ட்ரேட்டே பண்ணலை. ஃபுல்லாக வந்து ஷார்ட்ஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த 2024 ஃபுல்லாகவே. அதனால ஷார்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். அப்படி இல்லைனாலுமே வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் வந்து நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் எல்லா நாளுமே வந்துட்டு ஷார்ட்ஸ் வந்து போட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ அதில் ஐ எம் ஹாப்பி. அடுத்து வந்துட்டு ஜிம், அதுக்கு முன்னாடியும் போனேன். பட் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போகல. ஏன்னா செப்டம்பர் முன்னாடி வரைக்கும் ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு இருந்தேன். பட் செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் கண்டினியூஸாக போயிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு அதுவுமே ஒரு டிக் விழுந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து கட் டவுன் சுகர் அண்ட் ஸ்லீப் ஆன் டைம். சுகரை வந்து நான் கட் டவுன் தான் பண்ணேன். பட் எனக்கு கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கட் டவுன் பண்ணிட்டேன். பட் எனக்கு எப்போல்லாம் கிரேவிங்ஸ் வருதோ அப்போல்லாம் என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. அட்லீஸ்ட் சும்மா கொஞ்சமாக வச்சு ஏதாச்சும் எடுத்து சாப்பிட்றேன். அதை வந்து நான் இந்த வருஷம் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். அப்புறம் ஸ்லீப் ஆன் டைம், அது ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் கூட நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். இங்கே சம்மர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த ஸ்லீப் சைக்கிள் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சுன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் லேட்டாக தூங்க ஆரம்பித்தேன். லைக் 10:30 11 o'clock வரைக்கும் கூட முடிச்சுட்டு தான் இருந்தேன். அப்போ தான் தூங்க ஆரம்பித்தேன். அதனால் வந்துட்டு என்னால் அதையுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலன்னு தான் சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் அக்டோபர் வரைக்கும் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக 9 to 9:30 கரெக்டாக வந்து எனக்கு தூக்கம் வந்துடும். அந்த அலாரம் வைக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. டான அந்த டைமுக்கு தூக்கம் வந்துடும். பட் இப்போ வந்துட்டு ஒரு 2 months வந்துட்டு அதை நான் ஃபாலோ பண்ணாமல் இருக்கேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ஹீட் ஹெல்தி, அது கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். 90 to 95% நான் அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா எப்போவுமே வந்துட்டு பேலன்ஸ்டு ஃபுட்டாக சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்க் ஐட்டம்ஸ்லாம் பெருசாக சாப்பிட்றதுக்கு வெளியேருந்து வாங்கி சாப்பிட்றது அதெல்லாம் கிடையாது. ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அப்பப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன். அடிக்கடிக்கெலாம் செஞ்சு சாப்பிட மாட்டோம். ஸோ ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றது வந்து அது ஒரு ரெகுலராக ஃபாலோ பண்ணுற விஷயமா ஆயிடுச்சு எங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் வந்து நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணேனான்னு கேட்டால் இல்லை. ஒரு 80% ஃபாலோ பண்ணியிருப்பேன்னு சொல்லலாம். மற்ற டேஸ்லலாம் எனக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் மறந்துடுவேன். பாதி நாள் வந்து ரொம்ப லேசியாக இருப்பேன். அந்த மாதிரியே இருந்துட்டேன். நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ஸும் ஸ்கின் கேரில் தான் வரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கேமரா வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். கேமரா வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த இது வந்துட்டு டிக் ஆச்சுன்னு சொல்லுவேன், ஆகலைன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு நாங்கள் கேமராவை ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவை வாங்கல, அதுக்கு பதில் ஒரு கிம்பல் வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் கேமரா வந்துட்டு இந்த வருஷம் வச்சுக்கலாம் அதை. அதுக்கப்புறம் ஒரு நியூ கண்ட்ரி விசிட் பண்ணணுன்ட்டு
எழுதியிருந்தேன். அதுவும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தான் எனக்கு. ஏன்னா வந்து நாங்கள் க்ரூஸில் போயிருந்தப்போ எங்களை இங்கேருந்து பக்கத்தில் இன்னொரு கண்ட்ரிக்கு தான் கூட்டு போகிற மாதிரி அங்கே போயிட்டோம் நாங்கள். பட் அந்த லேண்டில் இறங்கல. ஏன்னா வந்துட்டு வெதர் இஷ்யூஸ்னால எங்களால் வந்துட்டு ஷிப் விட்டு இறங்க முடியல. ஸோ அதனால் வந்து நியூ கண்ட்ரிக்கும் போகலன்ற மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து கார் டிரைவிங். நான் ஆல்ரெடி அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எனக்கு தெரியும் 90% இதை இப்போ அச்சீவ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணலாமேன்றதுக்காக நான் எழுதி வச்சுருந்தேன். பட் அதுவுமே என்னால் பண்ண முடியல. 2025க்கு அது வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்விம்மிங் வந்து தரவாக பண்ணணும்னுட்டு ஸ்விம்மிங் அப்பப்போ பண்ணேன். ரொம்பலாம் போயிட்டு பண்ணலை. நெக்ஸ்ட்டு சேவ் மணி, அது டிக்கு. ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் வந்து நிறைய பண்ணணும், அதுவும் ஓகே. அதுக்கப்புறம் ஃபேமிலி டைம் வித் சிம்பா, அதுவும் ஓகே. அப்புறம் ஒரு டிசைனர் பேக் வாங்கணும்னு நினச்சிருந்தேன், அதுவுமே வந்து டிக் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட கோச் பேக் என்னோட ஹஸ்பண்ட் யூஎஸ் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நியூ ரெசிபீஸ் லேர்ன் பண்ணணும்னு போட்டிருந்தேன், அதுவுமே நான் நிறையவே ரெசிபீஸ் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் 2024 என்னோட விஷன் போர்டில் இருந்தது. அதெல்லாம் தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து அச்சீவ் பண்ணதில் ரொம்பவே ஹாப்பி தானா. பட் 100% அச்சீவ் பண்ணனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இதெல்லாம் எழுதி இருந்ததுனால தான் வந்துட்டு எனக்கு இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நான் இது மாதிரி இல்லை, இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சாதான் பண்ண முடியும் அப்படின்றதுலாம் கிடையாது. பட் எனக்கு வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதனால வந்து நான் இதையே வந்து 2025க்கும் ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்து நம்ம 2025ஓட விஷன் போர்டு என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ 2025 விஷன் போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி விஷன் போர்ட்னா என்னன்றதை நான் சொல்லிடுறேன், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் யுவர் கோல்ஸ் தான் வந்துட்டு விஷன் போர்ட்னு சொல்லுவாங்க. அது எதர் வந்துட்டு பிக்சராக இருக்கலாம், இல்லை இமேஜஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ரிட்டனில் கூட இருக்கலாம். ஸோ எப்படி உங்களுக்கு வசதியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து விஷன் போர்டை பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் அதை வந்துட்டு அடிக்கடிக்கு பார்க்குற பிளேஸில் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓகே, நம்ம இந்த வருஷம் வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிருக்கோம், அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு விஷன் போர்டு வந்து எல்லாரும் ரெடி பண்ணி வச்சுக்கிறது. அதை வந்து நீங்கள் ஹார்ட் காப்பியாக பண்ணி நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம், இல்லைனா வந்துட்டு சாஃப்ட் காப்பியாக வந்துட்டு உங்களோட டெஸ்க்டாப் வால்பேப்பராக வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களோட ஃபோனில் கூட வச்சுக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒன்று டெய்லி உங்களுக்கு வந்து அதை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற பிளேஸில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வச்சிருந்தேன். என்னோட கையால் வரைஞ்சி வச்சா வந்து எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்துட்டு நான் அதில் வந்து வரைஞ்சி வச்சிருந்தேன். அது காமிக்கிறேன் பாருங்க நான் உங்களுக்கு. இதுதான் என்னோட 2024ஓட விஷன் போர்டு. இந்த வருஷம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு சாஃப்ட் காப்பியாக ரெடி பண்ணி அதை வந்துட்டு நான் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருக்கேன். ஸோ நான் அது உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அண்ட் லாஸ்ட்டில் அது காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த வருஷம் விஷன் போர்டுக்கு நான் என்ன பண்ணேன்னா வந்துட்டு பிக்சர்ஸை வந்து எடுத்து ஒரு டாக்குமெண்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பின்ட்ரெஸ்ட்லேருந்து இமேஜஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். லைக் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கோல், இப்போ ஒரு புக் ரீடிங்னு இருந்துச்சுன்னா பின்ட்ரெஸ்ட்டில் போய் போட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் ஏஸ்தட்டிக்கான இமேஜஸ்லாம் வரும். கலர்ஃபுல்லாக வேணுமா, இல்லை வந்துட்டு அந்த மாதிரி ப்ரௌன் டோனில் வேணும், இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரே மோனோடோனில் கூட வச்சுக்கலாம் உங்களோட எல்லா இமேஜஸோ. இல்லை எனக்கு வரைஞ்சி எனக்கு கையிலே வரைகிறேன் அப்படின்னும் போது கையிலே வரைஞ்சிக்கலாம் நீங்கள். இல்லைன்னா வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் அதுக்காக விற்கிறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விஷன் போர்ட் டேட்னே வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஒரு கஃபேல உட்காந்து அவங்க அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு விஷன் போர்டை ரெடி பண்ணுறது. ஸோ எந்த விதத்தில் பண்ணால் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். நான் இந்த வருஷம் வந்துட்டு பின்ட்ரெஸ்ட்லேருந்து இமேஜஸ் எடுத்து அதை வந்துட்டு சாஃப்ட் காப்பியாக ஃபஸ்ட்டு கேன்வாவில் போட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு பிரிண்ட் அவுட் போட்டுட்டு வர சொல்லிட்டேன் என்னோட ஹஸ்பண்டை. பிரிண்ட் அவுட் போட்டுட்டு வந்து என்னோட டைரியில் வந்துட்டு நான் ஒட்டி வச்சுக்கிட்டேன். ஸோ தட் நம்ம டெய்லியும் பார்க்கலாம் அதை அப்படின்றதுக்காக. ஸோ இந்த வருஷத்தோட மெயின் கோலாக நான் என்ன வச்சிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு கான்டென்ட் கிரியேஷன் தான் வச்சிருக்கேன். லைக் ஒரு லாங் வீடியோ வீக்லி போடணும் அண்ட் ஷார்ட்ஸ் வந்துட்டு டெய்லியுமே அப்லோட் பண்ணணும் அப்படின்றத. ஸோஃபார் நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் எவ்ரிடே வந்து ஃபர்ஸ்ட் டே நியூ இயர் அன்னைக்கு மட்டும் என்னால் போட முடியல. ஏன்னா எனக்கு அங்கே வந்துட்டு பேட்டரியும் இல்லை அண்ட் டவரும் இல்லை. அதனால் என்னால் அன்னைக்கு போட முடியல. பட் அடுத்த நாள்லேருந்து ரெகுலராக வந்துட்டு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லாஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு லாங் வீடியோ போட்டாச்சு. இந்த வீக்குக்கான வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கான்டென்ட் கிரியேஷன் தான் வச்சுருக்கேன். ஸோ கண்டென்ட் கிரியேஷனுக்கு நான் என்ன இமேஜ் எடுத்துட்டு இருந்தேன்னா ஒரு லேப்டாப்பு, ஃபோனு, அப்புறம் கேமரா, மைக்கு, அப்புறம் ஹெட்ஃபோன்ஸு, இதில் வந்துட்டு ஒரு காஃபி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது பார்க்கும் போதே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து அதை எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ். லாஸ்ட் இயரும் நான் அதை வச்சுருந்தேன், இந்த வருஷமும் இருக்குது. எனக்கு ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் லாஸ்ட் இயர் வச்சுருந்தேன். பட் ஒரு புக்கு வாங்கினேன், ஆனால் நான் அதை ஃபினிஷ் பண்ணலை, ஹாஃப் வேல இருக்காது. ஸோ அதனால் இந்த வருஷம் வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து 4 புக்ஸ் தான் நான் எய்ம் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் அதையாச்சும் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். என்னன்னு எனக்கு தெரியல, சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு புக் படிக்கணும்னா
சுத்தமா இன்ட்ரெஸ்டே வராது. 2, 3 லைன் படிக்கணும்னா கூட எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கும். அது ஏன்னே எனக்கு தெரியல. எஜுகேஷனல் புக்ஸ்லாம் படிச்சு தான் வந்திருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு மத்த புக்ஸ்லாம் படிக்கிறதுல வந்து பெருசா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததே கிடையாது. ஓகே நம்ம உட்காந்து அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு உட்காந்து படிப்பேனா, அது எப்படின்னா வந்துட்டு என்னால அத கனெக்ட் பண்ணிக்கவே முடியாது. ஒரு 4 லைன் படிப்பேன். நான் அந்த படிக்கும்போதே வந்துட்டு என்னோட யோசனைலாம் வேற எங்கேயோ போயிடும். அந்த புக்குக்குள்ள இருக்காது. அதனாலே அந்த 4 லைன நான் திரும்பவும் படிக்கிற மாரி தான் இருக்கும். அதனால வந்துட்டு அந்த ஹேபிட் ரொம்ப 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 நல்லது. நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். புக்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாலேட்ஜபிளா இருப்பாங்க. அது என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் தான். நான் நெறைய தமிழ் ரீடர்ஸும் பார்த்துருக்கேன், இங்கிலீஷ் ரீடர்ஸும் பார்த்துருக்கேன். புக் படிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு எனக்கு அவங்கள பார்த்தாலே அவ்ளோ பொறாமையா இருக்கும். அவ்ளோ அறிவா பேசுவாங்க அவங்க எல்லாருமே. ஸோ அதனால வந்துட்டு இந்த வருஷம் கண்டிப்பா 4 புக் படிக்கணும்னு வச்சிருக்கேன். புக்ஸ்க்கு வந்து நான் என்ன இமேஜ் எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி வந்துட்டு அழகா வந்துட்டு ஒரு பால்கனில உட்காந்துருக்காங்க. இப்போ முன்னாடி வந்துட்டு ஒரு சீனிக்கான வியூ இருக்கு. ஸோ அமைதியான ஒரு பிளேஸ், பெர்ஃபெக்ட்டான பிளேஸ்ன்னு சொல்லுவேன் நான் ரீடிங்க்கு. ஸோ அந்த இமேஜ் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுவுமே கான்டென்ட் கிரியேஷன் ரிலேட்டட் தான். ஒரு கேமரா வாங்கணும்னு ஆல்ரெடி 2024லயே சொன்ன மாதிரி எங்களால் லாஸ்ட் இயர் கேமரா வாங்க முடியல. அட்லீஸ்ட் இந்த இயராச்சும் ஒரு கேமரா வாங்கணும். ஏன்னா வந்துட்டு நல்ல கண்டென்ட் போடணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நம்ம வந்து நம்மளோட கண்டென்ட்டை வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும்ல, அதுக்காக வந்துட்டு ஒரு கேமரா வாங்கணும் நம்மளோட சேனலுக்காக. கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ரெடியாக அந்த கேமராவை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இமேஜ் எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அதை எடுத்துக்கிட்டேன். என்னோட நெக்ஸ்ட் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் கோல்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட லைஃபோட ஒரு அல்டிமேட் கோல்னு இருக்கும்ல, அதில் வந்துட்டு இதுவும் ஒன்றா இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. அது வந்து இந்த பிஸ்னஸ் தான் அப்படின்றது தான் வந்துட்டு என்னோட அல்டிமேட் கோல். அது வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். ஏதாச்சும் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் எய்தர் ரிலேட்டட் டு குக்கிங், லைக் ஹோம் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுற மாதிரி, இல்லைனா வந்துட்டு நான் இப்போ ரீசெண்டாக க்ராஷே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ க்ராஷே ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி அதை வந்துட்டு சேல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியும். இப்போ 100% அச்சீவ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வருஷமே அதை அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கான பேபி ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்துகிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் நான் அதை எழுதி வச்சிருக்கேன். ஸ்மால் பிஸ்னஸ்க்கு நான் என்ன எடுத்தேன்னா, இது 2 இமேஜ் இருந்துச்சு. அது கொலாஜாவே தான் இருந்துச்சு. எனக்கு மற்றதெல்லாம் விட இது ஓரளவுக்கு அட்ராக்டிவா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால இது எடுத்துக்கிட்டேன். விமன் சப்போர்ட் விமன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்கு அது பார்த்தவொடனே பிடிச்சிருந்துச்சு. கீழவே இருந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு லேடி வந்து ரொம்ப ஒரு ப்ரௌடா உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி 2024லயே எழுதி வச்சிருந்தது தான் டிரைவிங். கார் டிரைவிங் எனக்கு கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு இன்ஃபேக்ட் விமன் வந்துட்டு கார் டிரைவ் பண்ணாங்கன்னா அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்கள ரொம்ப என்வி பண்ணுவேன் நான். ஏன்னா அது ஒரு மாதிரி கெத்தா இருக்கும்னு சொல்றது கரெக்டா இருக்குமான்னு தெரியல. எனக்கு அது பார்த்தாவே அவ்வளோ ஆசையா இருக்கும். இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணுங்க. ஏன்னா அது ரொம்ப வருஷமா வந்துட்டு அதை ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எப்படி சொல்ல எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அதுக்கான சுச்சுவேஷன் வந்து எங்களுக்கு இங்கே அமையல. அதுக்காக தான் வந்துட்டு அதை என்னால் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியலை. டிரைவிங்க்கு வந்துட்டு ஒரு விமன் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். அது பார்க்கவே ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருந்துச்சு. இந்த கையில் வாட்ச், இந்த ரிங்ஸ்லாம் பார்த்து ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருந்துச்சு அந்த கார் ஓட்டுறது. அதனால வந்து அது எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விசிட்டிங் ஏ நியூ கண்ட்ரி. 2025ல கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நியூ கண்ட்ரியை விசிட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வந்துட்டு நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லாம் ஊருக்கு போயே வந்துட்டு 2 வருஷம் ஆக போகுது. அதனால் 2025ல வந்துட்டு ஒரு நியூ கண்ட்ரியை விசிட் பண்ணியே ஆகணும். இமேஜ் எடுத்திருக்கேன். எனக்கு அந்த இமேஜ் பார்த்த உடனே அவ்வளோ பிடிச்சிடுச்சு. இது வந்து இட்டாலின்னு நினைக்கிறேன். எனக்கு 100% கரெக்டாக தெரியல. ஏன் நான் இந்த இமேஜை எடுத்தேன்னா, எனக்கு வந்துட்டு யூரோப் வந்து இந்த வருஷத்துக்கான லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இட்டாலி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால் அதை எடுத்துக்கிட்டேன் நான். இட்டாலி தான் போகணுன்னு இல்லை, ஏதாச்சும் ஒரு நியூ கண்ட்ரி. அடுத்த கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இத்தனை வருஷத்தில் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ஒரு யோசனைலாம் வந்தே. பட் 2024ல் வந்துட்டு எனக்கு அடிக்கடிக்கு அது ஹிட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாயினிங் எ நியூ கோர்ஸ். ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ரிலேட்டட் டு ஷெஃப், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் புதுசாக படிக்கணும், ஏதாச்சும் ஒன்று படிக்கணும். பெருசாக வந்துட்டு நம்ம டிகிரி தான் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. அது ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸாக கூட இருக்கலாம், ஆன்லைன் கோர்ஸாக கூட இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணி லைக் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஜாயின் கோர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கேர்ள் வந்துட்டு அந்த கிராஜுவேஷனில் இருப்பாங்களே,
லைக் அந்த கிராஜுவேஷன் கவுன் போட்டுட்டு தலையில தொப்பி போட்டுக்கிட்டு அதெல்லாம் அந்த மாதிரி லைக் ரொம்ப ஸ்டைலிஷாக ஸ்வாகாக இருந்துச்சு. அதனால வந்துட்டு அதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மிங் 4 to 5 டைம்ஸ் எ வீக் வந்துட்டு ஜிம் போகணும்னு எழுதி வச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி செப்டம்பர்லேருந்தே நான் கண்டினியூஸாக ஜிம்க்கு போயிட்டு தான் இருக்கேன். பட் இந்த டிசம்பர் மிட்லேருந்து பார்த்தீங்கன்னா சிம்பாக்கு ஸ்கூல் ஹாலிடேஸ் வந்துடுச்சு. ஸோ அதுலேருந்து நான் போக முடியும். நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் போவார், இல்லைன்னா என்னோட ஹஸ்பண்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் போக முடியும். அதனாலே பாதி நாள் வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருக்கு. ஸோ அவர் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாருன்னா ரெகுலராக போக வேண்டியதான். ஜிம்மிங்க்கு வந்து எனக்கு அந்த இமேஜை பார்த்த உடனே என்னையே வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் ஜிம்க்கு அப்படி தான் போவேன். லைக் ஒரு டம்பிள்ஸு, ஒரு ஏர்பாட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறம் ஒரு கேர்ள் நின்றுட்டு இருக்க மாதிரி. ஸோ எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்பவே கனெக்ட் ஆயிடுச்சுன்றதுனால அதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அண்டர் ரேட்டடான விஷயம்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷனில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எனக்கு ரீசெண்டாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் தான் அது அண்டர் ரேட்டடாக இருந்துச்சு. நான் எல்லாருக்கும் நான் சொல்லலை. ஏன்னா வந்துட்டு அதை நான் ரொம்ப மெடிடேஷன்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்ததில்லை. பட் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் இப்போ தான் வந்துட்டு கற்றுக்க ஆரம்பித்தேன். அவ்வளோ சூப்பரான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அதில். என் கூட க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு ஷார்ட் டெம்பர்ட், எனக்கு கோவம் ஜாஸ்தி வரும். பட் அது ரொம்பவே வந்துட்டு சிம்பா பிறந்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னு தான் சொல்வேன். பட் ஸ்டில் வந்து என்னால் வந்துட்டு அந்த கோவத்தை வந்து டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு மெடிடேஷன் வந்துட்டு இந்த வருஷம் நான் பண்ணணும் அப்படின்னு எடுத்திருக்கேன். அதுலேயுமே எனக்கு பொறுமை கிடையாதுங்க. ஆல்ரெடி நான் புக் ரீடிங் மாதிரி தான் இதுவுமே. காலேஜ் முடிஞ்சு தான் அந்த ஹாலிடேஸில் வந்து நான் வந்து யோகா கிளாஸ்லாம் போயிருக்கேன். பட் அங்கே உட்காந்து வந்து மெடிடேஷன் பண்ண சொல்லுவாங்க. நான் சும்மா கண்ணை மூடிட்டு மட்டும்தான் சும்மா கண்ணை மூடிட்டே என்னால் உட்கார முடியாது. லைக் எதனா யோசனை வந்துட்டு இருக்கும், என் கண்ணை மட்டுமே மூடிட்டு கூட உட்கார முடியாது. லைக் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்குது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு மெடிடேஷன் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. மற்றதெல்லாம் வந்துட்டு ரெகுலராக ஐ மீன் டெய்லி இருக்கிற கோல்ஸ் தான். லைக் ஈட் ஹெல்தி, ஸ்கின் கேர், கட் டவுன் சுகர், ஸ்லீப் ஏர்லி, வேக்கப் ஏர்லி, ட்ரிங்க் மோர் வாட்டர். ஈட் ஹெல்திக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். லைக் எவ்ரி மீல் வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்கணும். குளுக்கோஸ் காடஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுது. லைக் வந்து வெஜிடபிள்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதுனால நம்ம என்னதான் வந்துட்டு கார்ப்ஸ் சாப்பிட்டாலுமே நம்மளோட அந்த குளுக்கோஸ் இன்சுலின் ஸ்பைக் இருக்குல்ல, அது கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆல்வேஸ் ஈட் யுவர் வெஜ்ஜீஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் கோ ஃபார் ப்ரோட்டீன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக மட்டும் கார்ப்ஸ் லைக் ஸ்டார்ச்சு, ஸ்வீட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு கார்ப்ஸ் சாப்பிட்றதுனால உங்களோட ஸ்பைக் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். இதுவே வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் வெஜ்ஜீஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட ஸ்பைக் வந்து கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2024 நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து வெஜ்ஜீஸ் சாப்பிடணும், நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன் அண்ட் தென் கோ ஃபார் கார்ப்ஸ். இதை வந்து நான் சிம்பாக்குவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஈட் ஹெல்திக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டாக வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபுட்டாக இருந்துச்சு. அதனால் வந்து அதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஃபார் எவ்ரி திங் நான் சொல்வேன். ஏன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக தெரியும். ஸ்கின் கேர்லேயும் சரி, நான் ஜிம் விஷயத்துலையும் அதை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட டயட்லேயும் நான் அந்த விஷயத்தை பார்த்துருக்கேன். ஸோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு ஸ்கின் கேரை வந்து ஃபாலோ பண்ணணும். லைக் அதிலே தான் வந்து சப்ளிமெண்ட்ஸும் வரும். சப்ளிமெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இன்றைக்கி சாப்பிட்டேன்னா ஓகே நேற்று தான் சாப்பிட்டோம்ல பரவாயில்ல, இன்றைக்கி சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்துடுவேன். பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதை வந்து ரெகுலராக சாப்பிடணும் நான் சப்ளிமெண்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து கட் டவுன் சுகர் கிரேவிங்ஸை கண்டிப்பாக நான் கட் டவுன் சுகர்ன்றதை விட சுகர் கிரேவிங்ஸை தான் நான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீப் ஏர்லி, வேக்கப் ஏர்லி. இது ரொம்ப 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 உங்களுக்கு ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, உங்களோட ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுஞ்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் ரீசெண்டாக வந்து அது கமல்ஹாசன் சார் வாய்ஸில் தான் கேட்டேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் அது கேட்ட விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன். 3 மணிக்கு எழுந்தீங்கன்னா முனிவர், 4 மணிக்கு எழுந்தீங்கன்னா மறந்துட்டியா ஏதோ ஒன்று, 5 மணிக்கு எழுந்தீங்கன்னா இவங்க, 6 மணிக்கு எழுந்துச்சிங்கன்னா மனுஷங்க, 7 மணிக்கு எழுந்துச்சிங்கன்னா எருமைங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் 7 மணிக்கெலாம் எழுந்திக்க மாட்டேன், சீக்கிரமாக தான் எழுந்திப்பேன். இருந்தாலுமே வந்துட்டு 5 o'clock எழுந்திக்கணும்னு எனக்கு ஆசை. இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இருந்தாலும் அப்படி தான் எழுந்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து சிம்பாக்கு வந்துட்டு நான் லஞ்ச் கொடுத்து அனுப்பணும். அது 90% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் 100% கன்ஃபார்ம் ஆகலை. நான் லஞ்ச் கொடுத்து அனுப்பணுமா இல்லையான்ற மாதிரி. அப்படி லஞ்ச் கொடுத்து அனுப்பணும்னா ஏன்னா 7 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடுவார். அதனால் நான்
எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்யணும், லஞ்சும் கட்டி அனுப்பணும் அப்படின்னா வந்துட்டு ஆப்வியஸாக 5 o'clock எழுந்துச்சு தான் ஆகணும். ஸோ அந்த 5 AM கிளப்ல வந்து நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரிங்க் மோர் வாட்டர். இதை என்னால் சுத்தமாக பண்ணவே முடியலைங்க. ஏன்னா அட்லீஸ்ட் வந்துட்டு உங்களோட பாடி வெயிட் லைக் எவ்ரி 20 kgsக்கு வந்து 1 லிட்டர் குடிக்கணும். இப்போ நான் வந்து 50+ இருக்கிறேன்னா அட்லீஸ்ட் 2.5 லிட்டர்ஸ் நான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் நான் அவ்வளோ குடிக்கிறேன்னான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதை வந்துட்டு எனக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின். நான் அடிக்கடி லோஷன் எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன், மாய்ஸ்சரைசர் எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். என்னோட ஹஸ்பண்ட்லாம் சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் வந்துட்டு லோஷன் கம்பெனி தான் வச்சு தரணும், அப்போ தான் உனக்கு கரெக்டாக இருக்கும், நம்மளா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாதான் வந்துட்டு அது கட்டுப்படி ஆகும் போல். சும்மா எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். பட் ஸ்டில் என்னோட கை பாருங்கள், என் கையெல்லாம் தொட்டிங்கன்னா அப்படியே ஏதோ கட்டையை தொடுற மாதிரி தான் இருக்கும், சாஃப்டாலாம் இருக்காது. பாருங்கள் தேய்ச்சாவே வந்துட்டு நல்ல சவுண்டு கேட்கும், தெரியுதா? அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து அடிக்கடிக்கு வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அது தண்ணி குடித்தா வந்துட்டு நல்லாவே நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும். ஆனால் என்னால் தண்ணி குடிக்க முடியல. அதை வந்து இந்த வருஷத்துலேருந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் 3 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு குடிக்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஃபேமிலி இஸ் எவ்ரிதிங், ஃபேமிலி ஓவர் எவ்ரிதிங். இது வந்துட்டு 2024 2025 மட்டும் இல்லை, என்னோட லைஃப் டைம் கோலே இதுதான். இதை வந்து ஒரு கோலாக வச்சுக்கணுன்றதுக்காக நான் எடுக்கல. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரும். எங்களோட 3 பேர் இருக்கிற பிக்சரு அதை வந்து நான் மெயினாக வந்துட்டு சென்டரில் கொஞ்சம் பெருசாக, எல்லாத்தை விட அதுதான் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குன்றதுக்காகவும் நான் வச்சுருக்கேன். நான் குட்டியாக வந்துட்டு இந்த அஃபர்மேஷன்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். லைக் கேர்ள், டூ இட் ஃபார் யூ, அ லிட்டில் ப்ராக்ரஸ் ஈச் டே adds up to big results, consistency is the key, grow your own food. நம்மளோட ஃபுட்டை வந்துட்டு நம்மளே க்ரோ பண்ணி சாப்பிடணும் அப்படின்றது அது ரொம்ப ஒரு பேராசை தான். பட் இதனால பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை, எல்லாத்தையும் பண்ண முடியலனாலும் சின்ன விஷயம் லைக் என்னோட பால்கனிலே வந்துட்டு லைக் மைக்ரோ கிரீன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி செடி, அதுக்கப்புறம் சின்ன பூச்செடிலாம் வச்சுருக்கேன். பட் ஃபுட் ரிலேட்டடாக இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு நான் எங்கெல்லாம் போகிறேன்னா எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு சின்ன விஷயத்த நான் க்ரோ பண்ணி என்னோட ஃபுட்டை வந்து அதுலேருந்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆசை. ஸோ க்ரோ யுவர் ஓன் ஃபுட். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐ எம் க்ரோயிங், சேஞ்சிங், லேர்னிங், பிகமிங். அது நல்லா இருந்துச்சு. மை ஃபேமிலி இஸ் ஹாப்பி அண்ட் ஹெல்தி, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் குட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சின்ன எலிமெண்ட்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அச்சீவபிள் தான். சின்ன கோல்ஸ் தான் நான் எழுதி வச்சுருக்கேன். இது வந்துட்டு உங்களோட கோல்ஸ் வந்து பெருசாக தான் நீங்கள் எய்ம் பண்ணணும்னு கிடையாது. ஒரு சின்ன விஷயத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அது வந்து பண்ண முடியல, அப்படி கில்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறது ஒரு சின்ன விஷயம் தான், அதை நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஸ்கின் கேர் பண்ணணும்னு நினைக்கிறது, இல்லை ஜிம் போகணும்னு நினைக்கிறது, புக் படிக்கணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளால் பண்ண முடியும். அந்த மாதிரி குட்டியாக உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிற விஷயத்தை எழுதி வச்சுட்டு அதை டிக் போட்டுகிட்டே வரும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், இன்னும் நம்ம நிறைய பெரிய விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேனிஃபெஸ்டேஷனில் எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. பர்சனலாக நம்ம ஒரு விஷயத்த வேணும்னு நினச்சிட்டே இருந்தோம்னா அதுக்காக கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சின்ன எஃபர்ட்டாச்சும் நம்ம போடுவோம். ஸோ அது ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து நடக்கும் தான் அது. ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணால் ஒரு விஷயம் நடக்கும்ன்றது வந்துட்டு நான் நம்புகிறேன். அந்த விஷயத்த நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் வேணும்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கான ஒரு குட்டி எஃபர்ட்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகும். ஸோ என்னோட 2025ஓட விஷன் இதுதான். அந்த விஷன் போர்டை வந்து நான் எப்படி பண்ணி வச்சுருக்கேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக என்னோட விஷன் போர்ட் இப்படி தான் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கானோ எனக்கு சொல்லுங்கள் என்னோட விஷன் போர்ட். எனக்கு இது பர்சனலாக பண்ணி முடித்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. லைக் நான் சந்தோஷமாக இருந்துச்சுன்றதை தாண்டி ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. நான் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சி இதெல்லாம் இமேஜஸ் எடுத்து நானாக கொலாஜ் பண்ணுறது தான். லைக் இது வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கூட கிடையாது, நானாக வந்து ஃபிட்டின் பண்ணி எல்லாத்தையும் பண்ணது. அப்புறம் கேப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு அஃபர்மேஷன்ஸ் எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் குட்டி எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். லைக் லீஃப் ஒன்று போட்டு விட்டேன், அப்புறம் இந்த இது போட்டு விட்டேன், அப்புறம் இங்கே எல்லாம்னு எழுதி வச்சேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டி லீஃப் இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் இந்த இது. ஸோ 2025 இதெல்லாம் நான் தம்ப்நெயில் பண்ணுவேன். எனக்கு தம்ப்நெயில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு கேன்வாலே பண்ணிக்கலான்றதுக்காக தான் நானே இது பண்ணேன். இது பண்ண உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் போட எந்த ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள், நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அப்புறம் வேறு என்னென்னலாம் வீடியோஸ் வேணும்னு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தால் எனக்கு கொடுங்க. நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.